அதுல வந்து அவருடைய சாதி பெயரை குறிப்பிட்டு பல்லர்ன்னு குறிப்பிட்டு போட்டிருக்கு. ரெண்டாவது வந்து ஈடின்னா வந்து அந்த வேலை செய்யறவங்களுக்கு அந்த சட்டம்னா என்னதுன்னு தெரியலையா? ஒருத்தர் வந்து அங்க இருக்கிற எம்பி, அந்த எம்பி வந்து ஒரு பொம்பளைய கூப்பிடுறேன், ஏய் வரியா வரமாட்டியா அப்படின்னு. வரலைன்னா உன்னை ஈடியை வச்சு நான் ரைடு பண்ணிடுவேன். ரெக்கார்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே இந்த விஜயகாந்த் இறப்புனால இந்த செய்தி வெளியில பெருசா வந்து பரவலாக போகவில்லை. அதை வந்து இன்னைக்கு வந்து நீங்க எடுத்திருக்கிறீங்கன்னா உண்மையிலே நாங்கள் உங்களை பாராட்டுகிறோம். இல்ல இதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும். முக்கியமா வந்து அவர்கள் அதுல வந்து பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் பல்லர் சாதியை குறிப்பிடுகிறாங்க. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அந்த நிலத்தை வந்து அபகரிக்கிறது தான் பிஜேபியினுடைய அந்த மாவட்ட தலைவருடைய நோக்கம். அதுக்குதான் போயிருக்கான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஜான் பாண்டியனோ கிருஷ்ணசாமியோ இல்ல ஏன எந்த அமைப்புமே சொல்லல. நம்ம பேசிக்கொண்டு இந்த தருணத்துல கூட நேத்து கூட ஒரு சாதிய வன்கொடுமையில பல்லர் சமூகத்தை சார்ந்தவரை ஒருத்தரை வந்து வெட்டியிருக்கிறாங்க. அது மோடிக்கு பின்னாடி அது டோட்டலாவே மாறிடுச்சு. உங்களுக்கு ஒண்ணு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இளம் பெண்ணை வேவு பார்த்தவர்கள் மோடியும் அமித்ஷா. குஷ்பு கூட இப்ப விலக போறாங்க கட்சியை விட்டு. இப்ப நம்ம கிடைச்ச செய்தி குஷ்புவை வந்து மிரட்டுறாங்களாம், பாலியல் சுரண்டல் பண்றாங்களாம் கிடைச்ச செய்தி. அதெல்லாம் அந்த அம்மாவை வெளியில வர டில்லி அங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தேங்க. அங்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்க. இப்போ போய் டில்லியில போய் நீங்க இறங்குங்க, ஐயோ சாமியெல்லாம் ரிக்ஷாக்காரை ரிக்ஷா ஓடிக்கிட்டுறாங்க, கொடுமையா இருக்குங்க. நீங்க கடைசியா எப்பங்க வந்து நீங்க வந்து இது ரேடியோ கேட்டீங்க? ரேடியோ வந்து என்னைக்கு கடைசியா கேட்டீங்க சொல்லு? எந்த ஆண்டுல எப்ப கேட்டீங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? நாங்கெல்லாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ரேடியோவை பார்த்து எனக்கெல்லாம் பல வருஷம் ஆச்சுங்க. இளைய சூரியன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பல்வேறு தலைப்புகளில் நாம் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட இப்பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இளைஞரணி செயலாளரும் சீரிய பெரியாரிய அம்பேத்கரிய இடதுசாரி சிந்தனையாளருமான அருமை தோழர் சங்கத்தமிழன் அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அவரிடம் பல்வேறு கேள்விகளை கேட்க இருப்பதால் அந்த கேள்விகள் மூலம் உங்களுக்கு பதில் அளிக்க இருக்கிறோம். ஆகவே தோழர் சங்கத்தமிழன் அவர்களை வருக வருக என்று இளைய சூரியன் சார்பாக வரவேற்கிறோம். தோழர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க தோழர்? புது வருடம் புது வருடம் நமக்கு ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு சிறப்பாக நிச்சயமாக அமையும். கண்டிப்பாங்க தோழர். இப்போ அதே நேரத்துல இப்போ புது வருடத்துல இன்னைக்கு நம்ம துவங்குறோம். நேற்று பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு வந்து ஒரு ஈடி மூலமா வந்து கடிதம் ஒன்று வந்திருக்குங்க தோழர். அதுல வந்து அவருடைய சாதி பெயரை குறிப்பிட்டு பல்லர்ன்னு குறிப்பிட்டு போட்டிருக்கு. ரெண்டாவது வந்து ஈடின்னா வந்து அந்த வேலை செய்யறவங்களுக்கு அந்த சட்டம்னா என்னதுன்னு தெரியலையா? இல்ல யாருகிட்டதான் அது போயிட்டு விசாரணை பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியலையா? எப்படி இருக்குங்க தோழர்? இப்போ அம்பானி அதானி மாதிரி ஆட்கள் கிட்ட போறாங்க, செந்தில் பாலாஜி கிட்ட போறாங்க, இப்படி எல்லாம் நிறைய இருக்கும்போது ஒரு விவசாயிக்கு அவருடைய சாதி பேரை குறிப்பிட்டு அவருக்கு வந்து ஈடி வர வேண்டிய அவசியம் அதெல்லாம் இருக்குங்களா தோழர்? உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஈடி என்பது மோடியோடைய அடியாளாக செயல்படுகிறது. நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். இந்த ஈடியாக இருந்தாலும் சரி, இல்ல இன்கம் டாக்ஸ் ஆக இருந்தாலும் சரி, இல்ல எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அது வந்து தனக்கு வந்து ஒரு சேனா மாதிரி. என்ன சேனானா அவங்களுக்கு இருக்கும்ல, இளைஞரணி வச்சிருப்பாங்கல்ல. இப்ப எங்களுக்கு போய் விடுதலை சிறுத்தையோட இளைஞரணி வந்து இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை, அதே போல அவங்களுக்கு வந்து ஒரு அடியாட்களாக, அவருடைய துணை அமைப்பாக, அவங்களுக்கு ஏவல் வேலை செய்யக்கூடிய ஒரு ரவுடிகளாகத்தான் பயன்படுத்துகிறது என்பதை நான் தெளிவாக சொல்லுகிறேன். ஏன் சொல்றேன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரை பழனி அந்த திண்டுக்கல் அந்த ஏரியாவை சார்ந்த ஈடி வந்து ஒரு டாக்டரை வந்து என்கொயரி பண்ணுது. என்கொயரி பண்ணிக்கிட்டு டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா, நீ காசை கொடுத்தினா உன்னை காப்பாத்தி விட்டுருவா அப்படின்னு ஈடியிலேயே வேலை பார்க்குறாங்க. பிடிபட்டு போய் நீ சிறைச்சாலைக்கு உள்ள கிடக்குறாப்புல. கேட்டோம்னா எனக்கு மட்டும் இல்ல இந்த காசு, ஈடியில இருக்கிற பல பேருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ரெக்கார்ட் நம்பர் 1. அதை எடுத்துக்கிறீங்க. சில ரெக்கார்ட் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. எங்க மகாராஷ்டிரால பணம் போகுதுன்ற மாதிரி பதிவு பண்ணிருக்காரு. ஆமா, மகாராஷ்டிரால இன்னொன்னு சொல்லியிருப்பான். இதே மாதிரி ஒருத்தர் வந்து அங்க இருக்கிற எம்பி, அந்த எம்பி வந்து ஒரு பொம்பளைய கூப்பிடுறேன், ஏய் வரியா வரமாட்டியா அப்படின்னு. வரலைன்னா உன்னை ஈடியை வச்சு நான் ரைடு பண்ணிடுவேன். ரெக்கார்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப ஒரு இடத்துல பாலியல் சுரண்டல், ஒரு இடத்துல ஊழல், 3வது இடத்துல இப்ப வந்து சேலத்துக்கு பக்கத்துல 2 விவசாயிங்க வயசு இடத்துல வந்து தான் கட்சியில சேர சொல்லி வற்புறுத்துறது, அதுவும் நடக்குது.
வயசு வந்து இப்போ அந்த 4வது வயசு. விவசாயிக்கு அப்ப 4 இது 4ஆ வச்சுக்கிருவோம். விவசாயிக்கு வந்து 72 வயசு 71 வயசுங்க. உண்மையிலேயே இந்த விஜயகாந்த் இறப்புனால இந்த செய்தி வெளியில பெருசா வந்து பரவலாக போகவில்லை. அத வந்து அதான் இன்னைக்கு அதான். வந்து நீங்க எடுத்திருக்கிறீங்கன்னா உண்மையிலேயே நாங்கள் உங்களை பாராட்டுகிறோம். இந்த செய்தி வந்து காரணம் என்னன்னா என்னன்னா, கடந்த காலத்தினுடைய கடைசி அருவருக்கத்தக்க நிகழ்ச்சி இது. பாருங்க, இத ஆமாமா ரொம்ப கடந்து போயிட மோசம்ங்க. முடியாதுல்ல. நம்ம இது கடந்த வருடம் தான் 1 நாள், 2 நாள் தானே போச்சுன்ட்டு இத நம்ம கடந்து போ முடியாது பாருங்க. இது எவ்வளவு பெரிய அக்கிரமம், ம். அநியாயம் பாருங்க. ஒரு அது விவசாயி, அது அவருக்கு ம். ஒண்ணுமே தெரியல. கோமணம் கட்டிக்கிட்டு நிக்கிறாரு அந்த வயல்ல. அவரு ம். கொண்டு போய் குடுக்குறோம். அவரு காட்டுறாரு அந்த லெட்டர. இது எவ்வளவு கேவலம் பாருங்க. நீ சொன்ன அவரும் மாரி அது அந்த சாதி பேர கடிதத்துல குறிப்பிடுறோம். அ 21ஆம் நூற்றாண்ட நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம். இது விஞ்ஞான காலம், ரசாயன காலம். இன்னமும் சாதியின் பெயரால, மதத்தின் பெயரால இந்த மத்திய அரசு ஆட்சியாளர்களே இயங்குறாங்கன்னு சொன்னா, இவங்கலாம் படிச்சவங்க தானா? எவ்வளோ இருக்கு பாருங்க. அதனால இத கடந்து போக முடியாது. அதனாலதான் முக்கியமான ஆட்கள் கிட்ட இது சம்பந்தமா பேட்டி எடுக்கணுன்றதுக்காக உங்ககிட்ட இத கேட்கிறோம் தோழர். இல்ல இத நம்ம மக்கள்ட்ட கொண்டு போகணும். முக்கியமா வந்து அவர்கள் அதுல வந்து பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்ன்னு பல்லர் சாதிய குறிப்பிடுகிறாய்ங்க. இது எவ்வளவு பெரிய கண்டிப்பா. அயோக்கியத்தனம். பெரியார் பூமியில இது மாதிரி யாருமே இப்ப இளங்கோனா அவர் என்ன சாதின்னு தெரியாது. சங்கத்தமிழ்னா என்ன சாதின்னு தெரியாது. இதே நார்த் கண்டிப்பா. இந்தியால எவன் பேருக்கு பின்னாடி போனாலும் சாதி தெரியும். அதெல்லாம் அதான். அழித்தொழித்து இருக்கிறோம். அது ஒரு பெரிய நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அவர் அயோத்தியாச பண்டிதர் காலத்திலிருந்து ரெட்டமலை சீனிவாச காலத்திலிருந்து தந்தை பெரியார் காலம் வரைக்கும் தொடர்ந்து போராடிய அந்த விளைச்சல் தான் இதோடைய வளர்ச்சி. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, அவங்க வந்து பல்லர் அப்படின்னு இருக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இளஞ்சூரியனுடைய அந்த தொலைக்காட்சி மூலம் கேட்கிறேன். இப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி எங்க போனாரு? நான் வந்து பல்லர் அதான் சமூகத்துக்காக நான் அடுத்த போராடுறேன்னாரு. கேள்வி நான் வைக்கலான்னு பார்த்தா நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமாங்க. இது ஜான் கையில் பாண்டியன் எடுக்க எங்கங்க வேண்டியது போனாரு? அவரு தானே. இப்ப அவர் இதுவரைக்கும் பிஜேபின்ற வாய் திறக்கல. கூடாரத்துல போய் ஒளிஞ்சுகிட்டு இருக்காருல்ல. அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அப்ப யோசித்து பாருங்க. அப்ப போக வேண்டாமா? அதற்காக குரல் கொடுக்க வேண்டாமா? அதற்காக வந்து ஒரு களத்துக்கு வர வேண்டாமா? 2வது அவங்க மேல எந்த குற்றமும் இல்ல அந்த விவசாயிகள் மேல. இப்ப அவங்க செய்தி கிடைத்திருக்கிறது. அந்த விவசாயிகள் வந்து பாவம். அவங்கள இந்த பிஜேபிக்காரன் இந்த ஊர்ல இருக்கிற பிஜேபிக்காரன் மிரட்டி இருக்கிறான். மிரட்டிட்டு அவன் அடியாள் மாதிரி கூட்டியாந்து இருக்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு வந்து இவங்க பண்றது பூராம எவ்வளவு ஒரு அந்த அயோக்கியத்தனம். இடி சாதாரண ம். ஒரு பிஜேபியினுடைய மாவட்ட தலைவர் சொன்னாலே வந்துருவோன்ற நிலைமையில தான் அவன் இப்ப இயங்கிக்கிட்டு இருக்கான் பாருங்க. அதுதான் இப்ப ரொம்ப சிக்கலுங்க. இதுதான் ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட அண்ணாமலை மாபெரும் தான் சவால். இதை செய்யறான்னா, அவன் அண்ணாமலையை தாண்டி இன்னைக்கு வந்து அந்த மாவட்ட தலைவரா இருக்கிற பிஜேபி காரனே இதை பண்ண முடியுன்ற லெவல்ல தான் இன்னைக்கு இடியினுடைய லட்சணம் இருக்குதுன்னு காரி துப்புறாங்க தோழர். தமிழ் அதுதான் இது வந்து இந்துக்கள் நம்ம இந்துல இன்னைக்கு வந்திருக்கு செய்தி. ஆமாங்க. ரொம்ப வந்து நம்ம பேசுறதுக்கே நமக்கு வார்த்தை இல்ல. ஒரு பாவப்பட்ட ஒரு ஜென்மமா அவங்க விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்கல. அவங்க வாழ்க்கை அந்த வாழ்வாதாரமே ரொம்ப கேலிக்கூத்தா இருக்குது. இதுல வந்து அவங்கள சென்னைய கூட்டி வந்து அங்க ரைடு பண்ணியிருக்கிறாய்ங்க. அங்க பிரச்சனை பண்ணியிருக்கிறாய்ங்க. அதுக்கு போன அந்த அட்வொகேட்லாம் நமக்கு வேண்டியவங்க தான். அவங்கள்ட்ட எல்லாம் விசாரிச்சு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு அவங்க உள்ள கனகராஜ் வந்து சொன்னாலே அட்வொகேட்லாம் இல்லாம தானா வா, தனியா வா அப்படின்னு இருக்கிறாய்ங்க அவிங்க. அட்வொகேட்லாம் சொல்லிக்க நீ வெளியில போ அப்படின்னு மிரட்டி இல்லங்க இருக்கிறாய்ங்க. மிரட்டி அப்ப இருக்காங்க. அட்வொகேட்டே ம். வந்து இடி மிரட்டி இருக்கான். கனகராஜ் ம். சொல்றாரு. அட்வொகேட்டே ஆமா. மிரட்டுற அளவு இவனுங்க இருக்காங்கன்னா, அந்த விவசாயி கிட்ட வேற என்ன எழுதி வாங்க மாட்டானுங்க. அந்த நிலத்தை வந்து ம். அபகரிக்கிறது தான் பிஜேபியினுடைய அந்த மாவட்ட தலைவருடைய நோக்கம். அதுக்குதான் போயிருக்கான். ம். இதை எழுதி அதான் வாங்கறதுக்கு தான் தனியா போறானுங்க. அதுல வந்து கனகராஜ் மாதிரி மூத்த வழக்கறிஞர்கள்லாம் மறுக்கும்போது கனகராஜையே ம். உள்ள விட மாட்டேங்கிறான். ஆமாமாமாமா. யாரையும் உள்ள விடுறது இல்லைங்க. இதுக்கு வந்து நாங்க தான் குரல் கொடுத்தோம். எங்க தலைவர் தான் இதற்காக குரல் கொடுத்திருக்கிறார். ஆனா நீங்க சொன்ன மாரி ஜான் பாண்டியனோ, கிருஷ்ணசாமியோ, இல்ல ஏன எந்த அமைப்புமே சொல்லல. நம்ம பேசிக் கொண்டிருக்கிற தருணத்துல கூட நேத்து கூட ஒரு சாதிய வன்கொடுமையில பல்லர் சமூகத்தை சார்ந்தவரை ஒருத்தரை வந்து வெட்டியிருக்கிறாய்ங்க. அதுக்கும் வாய் தொறக்கல. ஆனா நம்ம வந்து தான் வாய் திறந்து அதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த மக்களுக்காக. அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. நல்லா யோசித்து பாருங்க. இதுல 2 விஷயத்த ரொம்ப நீங்க நுட்பமா பார்க்கணும் எழுத்தாளர் இளங்கோ அவர்களே. ஒண்ணு ஒரு விவசாயி. விவசாயிக்கு உதவணும். அத விட்டுப்புட்டு, கண்டிப்பா. அந்த விவசாயி என்ன பண்றான், வயது முதிர்ந்த விவசாயிய சாதிய சொல்லி கேவலப்படுத்துறாய்ங்க. நல்லா யோசித்து பாருங்க. இந்த குறுப்பு தானே ஒரு காலத்துல விவசாயிக்கு போராட்டம் நடத்தும் பொழுது, கார வச்சு ஏத்துனாய்ங்க, சுட்டாய்ங்க. இதே ஆமா. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அவர் சொன்னாப்புல, "ஏய் அதுல இருக்கிற அந்த மசோதா விவசாயியோட மசோதால ஒரு புள்ளிய கூட நாங்க மாத்த மாட்டோம்னாய்ங்க." அடுத்து பைத்தியக்கார ஒரு பயலுக புள்ளி ஒரு எல்லாம் கமா வாபஸ் கூட வாங்கிட்டு மாத்த போயிட்டாய்ங்க. மாட்டான்னா அந்த சட்டத்தையே தூக்கி ஆமா. போட்டான் விவசாயி. ஆமா. சட்டத்த தூக்கி எறிஞ்சுட்டாய்ங்க. அதாங்க இவங்களுடைய பொழப்பு. அதுதாங்க எங்களுக்கு பயமா இருக்கு. ஏங்க கையில அதான். வச்சுக்கிட்டு என்னதான் ஆளுங்கட்சியா இருந்தாலும், ஒரு சாதாரண இட பிரச்சனை. அது எத்தனை ஏக்கர்னா 7 ஏக்கர் எவ்வளோ சொல்றாய்ங்க. 7 அது ரொம்ப ஏக்கர் 7 ஏக்கர். அ அவுட் 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 சைடு ஏரியான்றாய்ங்க. அத ஆமா. கைப்பற்றுறதுக்கு ஈடிய கொண்டு வர்றவங்க, நாளைக்கு என்ன வேணுமாலும் செய்வாங்கல்ல.
பாலியலுக்கு பயன்படுத்துறாங்க. இந்த பக்கத்து பார்த்தோம்னா இப்படி இடத்தை கைப்பற்றுறதுக்கு பயன்படுத்துறாங்க. பாலியல் ஜல்சா கட்சி தானே பாரதிய ஜனதானாலே. பாரதிய ஜனதான்னு இப்ப யாரும் சொல்றது இல்ல. அத ஷார்ட்டா வந்து பார்ப்பன ஜனதா கட்சின்ட்டு முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அத பார்ப்பன ஜனதா கட்சி. இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து கீழே இறங்கி பாலியல் ஜல்சா கட்சின்ட்டு சொல்ற லெவல்ல ஆமாங்கய்யா. அந்த கட்சி வந்துட்டு பாருங்க இன்னைக்கு. அது வந்து வாஜ்பாய் பாலியல் மாதிரி கஞ்சா ஆட்கள்லாம் அதுல இருந்தோம். அந்த தத்துவத்துக்கு நம்ம எதிரா இருக்கோம். அது வேற. நம்ம வந்து பெரியார் அம்பேத்கர் தத்துவத்தை நோக்கி போறவங்க. இடதுசாரி சிந்தனை. அவன் சனாதனவாதி. யாரு? வாஜ்பாய், அத்வானி. அவங்க காலத்துல கூட இந்த மாதிரி கேடு கெட்ட மாதிரி இவனுங்க நடந்துக்கல பாருங்க. அவங்ககிட்ட கொள்கை எதிரியா இருந்தாலும் அவங்ககிட்ட ஒரு நேர்மை இருந்தது. இவனுங்க கிட்ட கொள்கை எதிரிங்க கிட்ட நேர்மை இல்ல, ஒழுக்கம் இல்ல, கட்டுப்பாடு இல்ல, பண்பாடு இல்ல. அது மோடிக்கு பின்னாடி அது டோட்டலாவே மாறிடுச்சு. உங்களுக்கு ஒண்ணு சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இளம் பெண்ணை வேவு பார்த்தவர்கள் மோடியும் அமித்ஷாவும். அப்படியே உங்க நெட்ல இருந்து முதலமைச்சரா அடிச்சு இருக்கும்போது. பாருங்க. ஆமா. ஆமா, அது இன்னமும் அந்த கேஸ் அப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை இருக்கிறாரு பாத்தீங்களா, பதவிக்கு அந்த வந்தோடனே கேஸ் என்ன அப்படியே சொன்னாரு? இருக்கிறது மட்டும் இல்லாத அவன் அந்த பெண்ணினுடைய அப்பாவை மிரட்டி எழுதி வாங்குறானுங்க. என்னன்னா எங்களுடைய பெண்ணினுடைய பாதுகாப்பை கருதி தான் வேவு பார்த்தாங்களாம். அப்போ மத்த பெண்கள் எல்லாம் பாதுகாக்க மாட்டாரா இவர் மோடி முதலமைச்சர்? ஒரு பெண்ணை மட்டும் தான் பாதுகாப்பாரான்னு இப்படி நிறைய இஷ்யூஸ் அதுல போயிட்டு இருக்கு பாருங்க. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க அப்பயே ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. இன்னைக்கு நேத்து இல்ல, தொடர்ந்து அந்த வேலையில ஆரம்பிச்சு அதுலயே செயல்பட்டு இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி பிஜேபின்றத மாத்தி வந்து அவங்க பாரதிய ஜல்சா பார்ட்டின்னு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பல எடுத்துக்காட்டு சொல்லலாம். ஒன்று ரெண்டும் இல்ல. இன்னைக்கு நீங்க நடிகை, முன்னாள் நடிகை, நடன இயக்குனர் காயத்ரி ரகுராம், நீங்க அவங்கள்ட்ட பேட்டி கேட்டீங்கனாலே அவங்க சொல்லுவாங்க, இந்த கட்சி ரொம்ப எவ்வளவு மோசமான கட்சி அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுப்பாங்க. ஏன் நம்ம நடிகை கௌதமி கொஞ்ச நாள் கட்சியில தான் இருந்தாங்க, இன்னைக்கு விலகி போயிட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்க இருந்தேன் அப்படின்னு. குஷ்பு கூட இப்ப விலக போறாங்க கட்சியை விட்டு. இப்ப நம்ம கிடைச்ச செய்தி, குஷ்புவை வந்து மிரட்டுறாங்களாம், பாலியல் சுரண்டல் பண்றாங்களாம், கிடைச்ச செய்தி. ஆனா அந்த அம்மாவும் வெளியில வரப்போகுது, ஆனா வரப்போகுது அப்படின்ற ஒரு செய்தி. ஏற்கனவே அண்ணாமலை சொன்னதானுங்க தோழர், என்னுடைய அலுவலகத்துல வந்து இந்த பெண்கள் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, அதனால எல்லாத்தையும் நீக்கிட்டு நானு ஓப்பனா கண்ணாடி டோர் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். யாராவது பெண்களை எப்படி கேவலப்படுத்துறாங்க பாத்தீங்களா? இந்த கௌதமி, எல்லா நடிகைங்க, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், இவங்க எல்லாருமே அந்த கட்சியில பொறுப்புல இருக்காங்க. அந்த அலுவலகத்துக்கு போயிட்டு வர்றாங்க. அவங்க எல்லாரையும் பார்த்து இவன் அப்ப சொன்னது தானே. அப்ப அது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம், பெண்களை கேவலப்படுத்துவது. அயோக்கியத்தனம். அப்ப எந்த பெண்களும் வந்து எதிர்க்கல, பெண்களே எதிர்க்கல. அதான் நடிகையத்தான் பார்க்கணும். அவளும் ஒரு பெண்மகள். அதை விட்டுவிட்டு நீ கொச்சையா வந்து அவங்களை நீ கேவலப்படுத்துவது எவ்வளவு பெரிய இது. அப்பயே வந்து அவங்க வந்து மக்கள் குரல் கொடுத்து ராகவன் கேசட் படத்தை வெளியிட்டது யாரு? இதே நம்ம அவர் தானே. ராகவன் அப்படி சொன்னவா, அப்படி இப்படி அண்ணாமலை தானே. அதே தம்பி அவன் ரவிச்சந்திரன், அந்த கிளீனர் ரவிச்சந்திரன், நம்ம தம்பி தானே மதன் ரவிச்சந்திரன். என்னப்பா பண்ணும்போது எனக்கு அண்ணாமலை சொல்லிதானே நானே எடுத்தேன் அப்படின்றாப்புல. எடுத்து அவர்கிட்ட தானே கொடுத்து வச்சிருந்தேன், அவரே வெளியிட்டாருன்னு. அப்ப யோசிச்சு பாருங்க. நீங்களுக்கு படம் எடுப்பது, வீடியோ எடுப்பது, ஆடியோ எடுப்பது, ஒட்டுவது, எடிட்டிங் பண்ணுவது, இதுதான் தொழிலாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அப்படிப்பட்டவர்களுடைய கட்சியில எப்படி நீங்க நேர்மை எதிர்பார்க்க முடியும்? எப்படி நேர்மையை எதிர்பார்க்க முடியும் நீங்க கேக்குறீங்க. ஆனா சீமான் சொல்றாரு ராகவனுடைய அது கையுரிமை, ராகவனுக்கு அது கையுரிமை, அதையும் நீங்க கேக்குறீங்கன்ட்டு சீமான் பதிவு பண்றாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அவருடைய அனுபவம் என்னது சார்? அவர் இங்க பாருங்க, ஆரம்பத்துல நம்ம அண்ணன் தான், அவரு நமக்கு ரொம்ப நெருக்கமானவர் தான். ஆனா இப்ப நிகழ்காலத்துல கொஞ்ச காலமா, அதாவது RSS என்னென்ன நினைக்கிறதோ அதை பூராமே தமிழகத்தின் RSS ஆக இருந்தே அவர் செயல்படுறாரு. நீங்க பாருங்க, திடீர்னு இஸ்லாமியர்களை பார்த்து சொல்லுவாரு, தாய் மதத்துக்கு திரும்பி வர பைத்தியக்கார பயல, மதத்துல சாதி பிரச்சனை இருக்கு, அங்க ஒழுக்கம் சரியில்லை, நேர்மை இல்லைன்னா அவன் முறை இன்னொரு மதத்துக்கு, அந்த மதத்தில் இருக்கிற கொடுமைகளை அழித்தொழிப்பதற்கு உனக்கு துப்பு இல்ல, அவனை தாய் மதத்திற்கு வாங்க அப்படின்றது. இப்படி சில கருத்துக்கள்லாம் குண்டக்க மண்டக்க பேசுவார், சம்பந்தம் எல்லாம் பேசுவார். இதே விஜயகாந்த பயங்கரமாக இழிவுபடுத்தி பேசுவார். இன்னைக்கு விஜயகாந்த மாதிரி உண்டான்னு பேசுவார். ஒரு காலத்து தந்தை பெரியாரை போல உண்டா, என் வாழ்க்கையில் அவர் தான் அச்சாணி அப்படின்பாரு. இன்னைக்கு பெரியார் யாருன்னு கேட்பாரு. அது வந்து கொஞ்சம் நட்டு கலண்டது. அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அடிச்சு விடும், எதையாவது பேசி விடும். அதெல்லாம் நம்ம இப்ப வந்து பேச வேணாம். நம்ம பெரிய பெரிய அறிஞர்களை பற்றியும் நாட்டில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றியும் நம்ம இன்னைக்கு பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனா இது வந்து சும்மா பைத்தியக்கார பையங்க, சீரியஸா சொல்றீங்க, நீங்க தப்பா எடுக்காதீங்க. அவன் பேசுற பேச்சு, வீச்சு, செயல்பாடு எல்லாமே அது வந்து தமிழர்களுக்கே ஒரு புறம்பானது. திடீர்னு கேட்டா திராவிடன் வேற தமிழன் வேறுன்றேன். நான் உண்மையிலே உங்க தொலைக்காட்சியில பதிவு செய்கிறேன், கருத்தோடு பதிவு செய்கிறேன். உனக்கு உண்மையான தில் இருந்தா, தைரியம் இருந்தா நேருக்கு நேர வந்து என் விவாதம் பண்ணு.
புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு மாபெரும் அறிஞர், அவர் பதிவு செய்கிறார் ஒரு புத்தகத்துல, இந்தியாவை யாரும் சொந்தம் கொண்டாட யாருக்குமே உரிமை இல்லை. அப்படி சொந்தம் கொண்டாட யாராரும் விரும்பினால் அது தமிழர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஏனென்றால் இந்தியா என்பதே இனங்களின் கூட்டு கலவை. அதுல தமிழர்கள் இந்தியாவை ஆண்டவர்கள். இந்த தமிழர்களுக்கு அந்த காலத்துல பேரு திராவிடர்கள், அந்த திராவிடர்களுக்கு இன்னொரு பேரு நாகர்கள் அப்படின்னு ஒரு படித்த அறிஞங்க, சும்மா ரோட்ல தெரிகிற ஆள் இல்ல, படித்த மாபெரும் உலக அறிஞர் பதிவு செய்கிறார். அப்ப தமிழன் தான் திராவிடன், திராவிடன் தான் நாகர்னு வரலாற்றுல ரெக்கார்டுல இருக்குது, கொடுக்கப்பட்ட கருத்து. அதே பிபி சிங், அவர் ஒன்றும் தமிழர் அல்ல, புரட்சி அம்பேத்கரை போல அவரும் தமிழர் அல்ல. அவரு பதிவு செய்கிறார். என்ன சொல்றாருன்னா, டேய் பைத்தியக்காரங்களா, தமிழ்நாடு எவ்வளவுக்கு டெவலப் ஆயிருக்கு போய் பாருங்கடா. ஏன் நம்ம நார்த் இந்தியா பூரா அப்படி, உத்தரப்பிரதேச, பீகார் எல்லாம் ஏன் அப்படி மட்ட ரகமா இருக்குன்னா, இங்க ஒரு பெரியார் பிறக்கவில்லை. பதிவு செய்திருக்கிறாருங்க. ஒரு பெரியார் பதிவு பண்ணிருக்காரு. அத இது ரெக்கார்டு. இந்த நேரத்தில் நீங்க கேட்டதுக்கு பதிவு செய்ய பதிவு பண்றாரு. பெரியாரினுடைய பேரு விபி சிங்னு சொல்லக்கூடிய விஸ்வநாத் பிரதாப் சிங். அவருடைய முழு பேரு விபி சிங், விஸ்வநாத் பிரதாப் சிங். அவர் இந்த மண்டல் குழு பரிந்துரையை அமல்படுத்தும் போது மண்டல் கமிஷனை அப்ப இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் பெரியாருன்றத பதிவு பண்ணிருக்காரு. அது கெசட்ல இருக்கு. இப்ப இவனுங்க அப்துல்லா எம்பி பேசும்போது பெரியார் என்ற பேரே இருக்கக்கூடாதுன்ட்டு அதாங்க. அதாவது இந்த கருத்துக்களை எல்லாம் நீங்களும் நானும் சொல்லல. தமிழனாக இல்லாத புரட்சி அம்பேத்கர் பதிவு செய்கிறார், தமிழராக இல்லாத விபி சிங் பதிவு செய்கிறார். அப்ப இதெல்லாம் வரலாறு. இப்ப நான் இங்க பாருங்க, போன வாரம் நான் அங்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இங்க டில்லி அங்கெல்லாம் சுற்றுப்பயணம் போயிட்டு வந்தேங்க. அங்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்காங்க. இப்போ போய் டில்லியில போய் நீங்க இறங்குங்க, ஐயோ சாமியெல்லாம் ரிக்ஷாக்கார ரிக்ஷா ஓடிக்கிட்டுறாங்க, கொடுமையா இருக்குங்க. அப்படியே ஏர் பொல்யூஷன் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. மனிதனே வாழ முடியாத சூழ்நிலை இருக்கு. எங்க பார்த்தாலும் அப்படியே ரோடு எல்லாம் கச்சடாவா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. எங்க டில்லி அப்படியே சாதி கொடுமை அப்படியே இறுகி போய் கிடக்குது. அப்படியே 10 ரூபாய்க்காக 2 கிலோமீட்டர் 2 பேரை உட்கார வச்சு ரிக்ஷாவை ஓட்டிக்கிட்டு போற நிலைமெல்லாம் அங்க இருக்கு. அதனாலதான் அவன் திரும்பி இன்னைக்கு சாரையா தமிழ்நாட்டை நோக்கி வந்துகிட்டு இருக்கான்னு சொன்னீங்க. அவ்வளவு கொடுமைகள் அங்க இருக்குது. ஆனா நம்ம 25 ஆண்டு அவர்களை விட நாம் முன்னேறி இருக்கிறோம்னா நம்ம சித்தாந்தம்ங்க. இன்னைக்கு வானத்துக்கே நம்ம ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். யாரு? தமிழர்கள். தமிழர்கள் தாங்க இன்னைக்கு அவ்வளவு டெவலப்மெண்ட் ஆகி உலக லெவலில் போய்கிட்டு இருக்கோம். ஒரே ஒரு கேள்வி நான் கடைசியா கேட்டுட்டு நான் இன்னொரு நிகழ்ச்சிக்கு போக வேண்டிய ஒரே ஒரு கேள்வி இளங்கோ அவர்களிடம் கேட்க விரும்புகிறேன். மக்களே மிக கவனமாக இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கடைசியா எப்பங்க நீங்க இது ரேடியோ கேட்டீங்க? ரேடியோ என்னை கடைசியா கேட்டீங்க சொல்லுங்க. எந்த ஆண்டுல எப்ப கேட்டீங்க? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்? ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆனா இன்னைக்கு நார்த் இந்தியாக்காரங்க மங்கி பார்த்துன்னு இன்னமும் ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க வளர்ச்சியை பார்த்து கொள்ளுங்கள் இளங்கோ அவர்களே. இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களே, இதுதான் இங்க இருக்கிற நமக்கு அவங்களுக்கு உள்ள வளர்ச்சி. அவங்க அந்த வளர்ச்சியில் இருக்கின்ற அந்த பண்பாடுகளை, கலாச்சாரத்தை, அவங்க அரசியல் வளர்ச்சியை நம்ம மேல புகுத்த பாக்குறாங்க. அது என்னைக்கும் நடக்காது. அதை புரட்சி அம்பேத்கரே பதிவு செய்கிறார், ஒரு புத்தகம் சொல்லுகிறார். நீங்கள் என்றாவது ஒரு நாள் தமிழர்களை அடக்கி ஆள வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் உள்நாட்டு யுத்தத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். அதே நம்ம திராவிட கோட்பாடு. எல்லாருக்கும் எல்லாம் என்று சொல்கிறோம். இடஒதுக்கீடு நம்ம தான் முன்னணியில் இருக்கிறோம். இடஒதுக்கீடு ஒதுக்கீடு இல்லைங்க. அதே நேரத்துல பெண்களுக்கான உரிமையில் நம்ம தான் முன்னணியில் இருக்கிறோம். ஆனா நார்த் இந்தியாவில் போய் பாருங்க, இன்னமும் மோசமா இருக்காங்க, கேவலமா இருக்க. இந்தியான்னு சொல்லுவதற்கே நமக்கு அசிங்கமாக இருக்கிறது. அவ்வளவுக்கு அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் அறிவு ரீதியாக. மங்கி பாத்துல இங்க தலைவர் பேசிட்டாருன்றாங்க, மங்கி பாத்துல மோடி பேசிட்டாருன்றாங்க. பைத்தியக்காரங்களா? நாங்கெல்லாம் கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? ரேடியோவை பார்த்து எனக்கெல்லாம் பல வருஷம் ஆச்சுங்க. 20 வருஷம் ஆச்சு. பாராளுமன்றத்துல பேசுறது இல்ல, மக்கள் பிரதிநிதி கிட்ட மக்கள் பிரச்சனைய பாராளுமன்றத்துல பேசுறான்னா அதை பேசுறது இல்ல. ஒரு ரெக்கார்டிங் ரேடியோ ஸ்டேஷன்ல போயிட்டு உள்ள இருந்துகிட்டு அங்க பேசுறது இவரு. அதே 10 ஆண்டுகள்ல ஒரு முறை கூட பத்திரிகையாளரை சந்திக்கவில்லை. ஒரே ஒரு முறை வெளிநாடு சந்திக்கும் பொழுது ஓ மை கார்டுன்னு ஓடி போனவர் தானே இவரு. இவரு இலட்சணம் இவ்வளவுதாங்க பிரதர். இதை தொடர்ந்து மக்களிடம் நம்ம எடுத்து கொண்டு செல்ல வேண்டும். அந்த வேலையை எழுத்தாளர் இளங்கோ அவர்கள் மிக சிறப்பாக செய்கிறார் என்று நாங்கள் கருதுகிறோம். உண்மையிலே அவருக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்று திரவியத்தோடு திரவியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கு சென்றாலும் கூட திராவிட கோட்பாடுகளோடு களமாடி கொண்டிருக்கிறீர்கள்.
அதை நான் பதிவு செய்ய விரும்புறேன். இப்ப உங்களுக்கு என்ன நன்றி. பிரச்சனை? நாடு குட்டிச்சவர போனா நமக்கு என்ன, நம்மோடு இருக்கலாம். அப்படி இல்ல. நம்ம நாட்டு மக்களை அரசியல்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அடுத்த தலைமுறையை முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் தொடர்ந்து இளம் சூரிய என்ற தலைப்பில் நீங்கள் களமாடுவது உண்மையிலேயே தந்தை பெரியாருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கும் செய்கின்ற ஒரு மாபெரும் ஒரு சிறப்பாகவும் ஒரு கடமையாகவும் இதுதான் உண்மையான ஒரு வீர வணக்கமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இதுதான் 2024 தொடர்ந்து நீங்கள் மென்மேலும் வெற்றி பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை இளைஞரணியும் வாழ்த்துகிறது. கண்டிப்பாங்க தோழர். இப்போ உங்களுடைய கருத்துக்கு நன்றி. இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறேன் உங்களுடைய நீங்க சொன்ன அந்த செய்தின்னு பாத்தீங்கன்னா, வடநாட்டிலையும் அந்த வடநாட்டை வழி நடத்தக்கூடிய மோடியும் ரேடியோவோட நிக்கிறாங்க. மோடியோட ஸ்டைல ரேடியோல தான் நிக்குது. பழமைவாதிகளா அவங்க இருக்கிறாங்க. முற்போக்கு நோக்கி அவங்க இன்னும் வரல. 21ஆம் நூற்றாண்டுல நம்ம இருக்கிறோம். ரசாயன காலத்துல, விஞ்ஞான காலத்துல ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் அவனுங்க ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி நல்லா விளக்குனீங்க. அவங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் உள்ள தமிழ்நாட்டினுடைய மாநிலம் எப்படி வளர்ந்துருக்குது, வட மாநிலம் எப்படி வளரலன்றதை நீங்க அனுபவபூர்வமா நேர்ல போய் பார்த்துட்டு பதிவு பண்றீங்க. மிக்க மகிழ்ச்சி. இதுல என்ன கூடுதல் தகவல்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய பிரதமர், இவ்வளவு பெரிய நாட்டினுடைய பிரதமர் ரேடியோல தான் பேசிட்டு இருக்காரு. அதை விட பொருளாதாரத்துல பெரிய நாடா இருந்தாலும் இங்கிலாந்து நாட்டு அளவுல சின்ன நாடு இது. இங்க பாத்தீங்கன்னா இங்க பிரதமர் மற்ற அதிகாரிகள்லாம் எல்லாம் நெட்ல போயிட்டாங்க. இன்னைக்கு ரசாயன காலம், விஞ்ஞான காலத்தை 21ஆம் நூற்றாண்டை நோக்கி நம்ம போறதுனால அவன் எல்லாம் நெட்ல தான் பதிவு பண்ணிக்கிறான். எல்லாம் பேசுறான், வேலையை சிம்பிள் ஆகிக்கிறான். இத பார்த்து கூட இந்த சங்கி கூட்டம் திருந்தாம இன்னமும் ரேடியோவில இவர் பேசிட்டு இருக்கிறாரு. மக்கள் கிட்ட நேரடியா சந்திக்காம இந்த நேரத்துல நீங்க மக்களை சந்திச்சு களமாடுறீங்க. உங்களுடைய எல்லா விதமான உழைப்பும் வெற்றிக்கனியா நீங்க பறிக்கணும்ன்றதுல இளைய சூரியன் விரும்புது. வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு வெற்றி ஆண்டா அமையணும். இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும்ன்றத இந்த புத்தாண்டுல என்னுடைய விருப்பமா தெரிவிச்சுக்கிறேங்க தோழர். கலந்துகிட்டுக்கு நன்றி. வணக்கம். நன்றி.